அரிசியமா இருக்கு. என்ன பெர்லினுங்களா? பப்ளு. எந்த பெர்லினுங்களா இல்லை பேர் பப்ளு வச்சிருக்கீங்க? பெர்லினா? பெர்சியன் பூனையா? சரி. பப்ளு. சரி சரி. நாய்க்குட்டி மாதிரியே இருக்குது. நான் அன்னைக்கு கேட்டேன், அவங்க மருமகளைங்களா பிள்ளைங்களா கேட்ட சொன்னாங்க. கத்துறதெல்லாம் இப்படி நார்மல் போன மாதிரி தான் கத்துங்களா? சரி சரி. படுத்துருக்குது வருங்களா இப்படி? டோய் கடிக்காதுங்க, ஊறுறது அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அண்ணா சரி சரி. இப்போ நாட்டு பூனையெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரி விட்டுரு. குளிச்சு விடுவீங்களா? இல்லை நீங்கள் குளிச்சு விடுவீங்களா அதுக்கு? சரி 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 சரி. சூரப்பசங்களா? முதல்ல பார்த்தோம்லங்க, இது எங்கள் பூனைங்க, அது குட்டிங்க. இந்த ஆண் பூனையில் குறிப்பிட்ட ஏஜ் ஆனதே காணாத போயிருதுங்க. இந்த பூனை வேட்டையாடுறவங்களாம் வேட்டையாடிடுவாங்க போல இருக்குங்க. இவ்வளோ அழகான இந்த நான் யூடியூப்பில் போட்டுட்டு இருந்த இந்த பூனைக்குட்டி போயிடுச்சுங்க. அது குட்டி, அது இந்த குட்டி பேருங்க காணாத போயிடுச்சு. வேட்டையாடிடுவாங்க போல இருக்குங்க பூனைக்கறிக்காக. முதல்ல பார்த்து இல்லைங்களா, அந்த பூனைக்குட்டி 12,000ங்களாம்மா. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு நாய் பூனையெல்லாம் பாருங்களா என்ன விலை போகுதுன்ட்டு 12,000 கொடுத்து வாங்கி அது குளிச்சு விடுறதுங்க. கறி, மீன், கருவாடு போடுறதுங்க. எப்படி வளர்த்துறாங்க பாருங்க. அவங்க வீட்டில் 4-5 பூனைக்குட்டி இருக்குதுங்க. நாட்டு பூனைக்குட்டியே 4-5 இருக்குதுங்க. இது பெர்லின் பூனைங்களா? பெர்லின் பூனை, பேர் பப்ளு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ அன்பாக பாசமாக இருக்காங்க பாருங்களா. அதுவும் பாசமாக இருக்குது. நாட்டு பூனை புரியுதுங்க. இந்த பூனையில் போராதுங்க. ஒவ்வொரு வகை ஒவ்வொரு விதம் பாருங்க.